பிசினஸ்லயே அதிக ரிஸ்க் இருக்கிறது ரெஸ்டாரண்ட் பிசினஸ். 190 பேர் க்ளோஸ் பண்றாங்க. கிரவுண்ட் ஒர்க் பண்ணாம, பேசிக் நாலேஜ் இல்லாம நிறைய பேர் ஸ்டார்ட் பண்றாங்க. அதனால தான் நிறைய ஃபெயில் ஆயிடுறாங்க. நாலேஜ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். இன்னுமா சம்பளத்துக்கு வேலை செய்யற? முதல்ல இவ்வளோ அனுபவம் இருக்கு, இவ்வளோ திறமை இருக்கு, நீ சொந்தமா ஏதாவது ஆரம்பிப்பா, லைஃப்ல ரிஸ்க் எடுப்பா. லைஃப் ஒரே ஒரு லைஃப் தான். பணம் வச்சுக்கிட்டு நிறைய பேர் இருக்காங்க. ஐடியா ஏதாவது வருமா, பிசினஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு. இனிமேல் நீ விட்டுனா டெவலப் ஆகாத இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுவோம். அங்க வந்து பாத்தீங்கன்னா 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சத்துக்குலாம் லேண்ட் கிடைக்கும். அப்படி போட்டது இன்னைக்கு கிரேஸ் ஆஃப் காட் இந்த பெரிய லேண்ட் பேங்கா எனக்கு கிரியேட் ஆயிருக்கு. ஸோ என்னுடைய அனுபவத்துல எல்லா யங்ஸ்டர்ஸ் எங்கிட்ட வந்து கேட்கறவங்க, கொஞ்சம் காசு இருக்கிறவங்க கிட்ட நான் சொல்றது, இன்வெஸ்ட் இன் லேண்ட், ரியல் எஸ்டேட். நீங்க அசல்ல கை வச்சீங்கன்னா நீங்க போண்டி தான், காலி ஆயிடுவீங்க. இப்பயே சொல்லிடுறேன். அதுக்கு நீங்க ஆரம்பிக்கவே வேண்டியதில்லை. சீக்கிரம் கடையை மூடிடுவீங்க. ஷார்ட் கட்டே கிடையாது. இது ரஜினிகாந்தோட படம் கிடையாது. நீங்க இன்வெஸ்ட் பண்ண உடனே ஒரே பாட்டுல கோடீஸ்வரன் இருக்கவே நடக்காது. கிரிப்டோ எல்லாம் வந்து நான் ரெக்கமெண்டே பண்ண மாட்டேன். நல்ல கம்பெனி எது, கெட்ட கம்பெனி எதுன்னு தெரியல. நிறைய பேர் பணத்தை விட்டுட்டு இருக்காங்க. கிரிப்டோ வந்து டைரக்ட் செல்லிங் MLM மாத்தி வித்துட்டு இருக்காங்க. Behind Roots Wealth and Prosperity Summit 2025 இப்போ நம்ம கூட ஜாயின் பண்ணிருக்காங்க அப்துல் நபீல் அவர்கள், ஃபவுண்டர் அரேபியன் கார்டன் குரூப் ஆஃப் ரெஸ்டாரண்ட் அண்ட் ரிசார்ட்ஸ். ஹாய் சார், வெல்கம். நல்லா இருக்கீங்களா? ஐ அம் குட் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கு, தேங்க் யூ சார். நம்ம வந்து இப்போ சில ஃபினான்ஸ் ரிலேட்டடான சில கேம்ஸ் அப்படிங்கறதெல்லாம் வச்சிருக்கோம். ஸோ நம்ம ஒன்னொன்னா பாத்துடலாமா? பாத்துடலாமே. ஃபர்ஸ்ட் வந்து இங்க சில செட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு சார். ஓகே. நீங்க வந்து எந்த பேஸ் பண்ணி நீங்க இதுக்கு வந்து ஆர்டர்ஸ் கொடுப்பீங்க? உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து எப்படி எல்லாம் இருக்கும் அப்படிங்கறத தான் நாங்க பார்க்க போறோம். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்ணிடலாம். அப்புறம் எதனால நம்ம 1 வச்சோம் 2 வச்சோம் அப்படிங்கறத நம்ம போயிடலாம். ஓகே ஓகே. உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது இந்த ஆர்டர்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ எந்த ரீசன்னால ஃபர்ஸ்ட் நீங்க இந்த ஆர்டர்ஸ் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்தலாம். எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு. நான் ஒரு 10 லட்ச ரூபா ஏர்ன் பண்ணா அதுல 1 லட்ச ரூபாய்க்கு ரொம்ப தூரத்துல எங்கேயாவது ஒரு பீஸ் ஆஃப் லேண்ட் வாங்கி போடுறது என்னுடைய யூஷுவல் பழக்கம். இன்னைக்கு கிரேஸ் ஆஃப் காட் அப்படி ஏர்ன் பண்ணதுல ஒரு 10% நான் இன்வெஸ்ட் பண்ணியது. சிட்டிலலாம் அந்த அமௌண்ட் வாங்க முடியாது. நான் தூரம் போய் இப்போ பாண்டிச்சேரி தாண்டியும் பல டெவலப் ஆகாத இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுவேன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சத்துக்குலாம் லேண்ட் கிடைக்கும். அப்படி போட்டது இன்னைக்கு கிரேஸ் ஆஃப் காட் இந்த பீரியட் ஆஃப் 20 இயர்ஸ் பெரிய லேண்ட் பேங்கா எனக்கு கிரியேட் ஆயிருக்கு. ஸோ என்னுடைய அனுபவத்தில் நான் வந்து ஃபர்ஸ்ட் எல்லா யங்ஸ்டர்ஸ் எங்கிட்ட வந்து கேட்கறவங்க, கொஞ்சம் காசு இருக்கிறவங்க கிட்ட நான் சொல்றது, இன்வெஸ்ட் இன் லேண்ட், ரியல் எஸ்டேட். இது நம்பர் 1. நம்பர் 2 வந்து கோல்டு. உங்களுக்கு எப்படி ரியல் எஸ்டேட்டோட அப்ரிஷியேட் ஆகிட்டே இருக்குமோ, அதாவது டெய்லி ரேட் ஏறிக்கிட்டே இருக்கு. நீங்க இன்னைக்கு கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா தயவு செய்து பியூர் கோல்டு 22 கேரட் கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் ஆர் 24 கேரட் கோல்டு பார் அந்த மாதிரி நீங்க வாங்கி வச்சீங்கன்னா அப்ரிஷியேட் ஆகிட்டே இருக்கும். கோல்டெல்லாம் இன்னைக்கு வாங்கவே முடியாது. அதனால உங்ககிட்ட காசு இருந்தா தயவு செய்து கோல்டு வாங்கி போடுங்க. இந்த டைரக்ட் ஸ்டாக்ஸ், பாண்ட்ஸ், ட்ரேடிங்கு, மியூச்சுவல் ஃபண்டு, இதெல்லாம் என்னன்னா ஐ ஆம் பேசிக்லி முஸ்லீம். ஸோ எங்களுக்கு வந்து எதுல இன்வெஸ்ட் ஆயிருக்குன்னு தெரியாம வர்ற இன்கம் வந்து ஹராம். ஐ கேனாட் ரெக்கமெண்ட் ஸ்டாக்ஸ், ஃபிக்ஸட் டெபாசிட், பாண்ட்ஸ், ட்ரேடிங்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் ஸ்டார்ட் அப் இன்வெஸ்ட்மெண்ட். எஸ், உங்ககிட்ட காசு இருந்தால் நிறைய ஐடியாஸ் இருக்கு. நீங்க அந்த ஐடியாவுக்கு நீங்க யூ கேன் என்கரேஜ் யங்ஸ்டர்ஸ். இந்த மாதிரி ஸ்டார்ட் அப் யாராவது வந்தாங்கன்னா உங்ககிட்ட காசு இருந்தால் அவங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணி அவங்களோட ஜாயின் பண்ணுங்க. இன்னைக்கு நிறைய சக்சஸ் ஸ்டோரிஸ் இருக்கு. அண்ட் கிரிப்டோலாம் வந்து நான் ரெக்கமெண்டே பண்ண மாட்டேன். ஆக்சுவலி ஒரு வீடியோல கிரிப்டோவை பத்தி நான் நிறைய பேசியிருக்கேன். ஆனா இன்னைக்கு வந்து கிரிப்டோன்றது பெரிய ஸ்கேமா போயிட்டு இருக்கு. சாரி, எனக்கு தெரிஞ்சு நல்ல கம்பெனி எது, கெட்ட கம்பெனி எதுன்னு தெரியல. நிறைய பேர் பணத்தை விட்டுட்டு இருக்காங்க. கிரிப்டோவை வந்து டைரக்ட் செல்லிங் MLM மாத்தி வித்துட்டு இருக்காங்க. ஸோ ஐ வில் நெவர் ரெக்கமெண்ட் கிரிப்டோ. ஐ வில் ரெக்கமெண்ட் ரியல் எஸ்டேட், கோல்டு. இது 2 தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இதெல்லாம் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடாது. பட் இட்ஸ் டூயிங் வெரி குட். இப்போ ஒரு பிசினஸ் பர்சனா இந்த क्वेश्चन உங்ககிட்ட ஆப்டா இருக்கும். ஸ்டார்ட் அப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு பொறுத்தவரைக்கும் நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல நிறைய பேர் வந்து லாஸ் தான் பண்றாங்க. அதுல இன்வெஸ்ட் பண்ணும்போது கேர்ஃபுல்லா இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? டெஃபினெட்லிங்க ராங் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுனால நிறைய பேர் லாஸ் ஆயிடுறாங்க. அதனால தான் பாத்தீங்கன்னா இந்த பிரான்ச்சைஸியும் அதே மாதிரி தான் ரொம்ப நிறைய பேர் ஃபெயில் ஆயிட்டு இருக்காங்க. ஸ்டார்ட் அப் இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய பேர் லாஸ் ஆகிறதுனால யாரும் ரிஸ்க் எடுக்க தயாரா இல்லை. பட் யங்ஸ்டர்ஸ் கிட்ட நிறைய ஐடியா இருக்கு. நிறைய உட்காந்து ஐடியாஸை கேளுங்க. உங்களுக்கு பணம் இருக்கு, மற்றவங்க கிட்ட ஐடியா இருக்கு, அந்த ஐடியாவுக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. டெஃபினட்டா நல்லா யோசிச்சு 1க்கு 100 வாட்டி யோசிங்க. யோசிக்கிறதுக்கு எவ்வளவு வேணா டைம் எடுத்துக்கோங்க. ஆனா முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் யோசிக்காதீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் டெஃபினட்டா ஸ்டார்ட் அப் இன்வெஸ்ட்மெண்ட். ஈவன் ஐ ஆம் லுக்கிங் ஃபார் ஐடியாஸ். உங்ககிட்ட ஏதாவது ஐடியா இருக்கா? வாங்க,
and I am ready to invest. சரி, இப்போ ஃபுட் பிஸ்னஸ் அந்த ஒரு பர்டிகுலர் பிஸ்னஸ் செக்மெண்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ நம்ம நிறைய விஷயங்கள் கேட்குறோம். அதில் பர்டிகுலராக ஒன்று வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணுறவங்க வந்து நிறைய கிரவுண்ட் ஒர்க்ஸ் வந்து பண்ணுறதில்ல. தட் இஸ் த ரீசன் அவங்க வந்து ஃபெயில் ஆகுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் கேட்குறோம். ஸோ இந்த கிரவுண்ட் ஒர்க் அப்படிங்கிறது ஃபுட் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்? பிஸ்னஸ்லேயே அதிக ரிஸ்க் இருக்கிறது ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ். 190 பேர் க்ளோஸ் பண்ணுறாங்க இன்னைக்கு, அன்ஃபார்ச்சுனேட்லி. பட் நிறைய லாபம் இருக்கிறதும் ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ். ஸோ நீங்கள் சொல்கிறது 100% உண்மை. கிரவுண்ட் ஒர்க் பண்ணாமல், பேசிக் நாலேஜ் இல்லாமல் நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதனால தான் நிறைய ஃபெயில் ஆகிடுறாங்க. நாலேஜ் இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். மோர் நாலேஜ், மோர் கான்ஃபிடென்ட். யாருக்கு அதிகமாக நாலேஜ் இருக்கோ அவங்களுக்கு தான் அதிகமாக கான்ஃபிடென்ட் இருக்கும். மோர் கான்ஃபிடென்ட், மோர் சக்ஸஸ் ரேட். கான்ஃபிடென்ட்டோட நம்ம பண்ணும்போது தான் சக்ஸஸ் ரேட் கிடைக்கும். ஸோ கான்ஃபிடென்ட்டோட பண்ணுங்க, நாலேஜ் கெயின் பண்ணிக்கிட்டே பண்ணுங்க. ஆரம்பத்துலேயும் நாலேஜ் கெயின் பண்ணோம், நாலேஜ் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அடுத்ததான் நம்ம வந்து ஸ்பின் வீல் செக்மெண்ட் வந்து பார்க்க போகிறோம். அது வேறயா? எஸ். சரி, இப்போ ஸ்பின் வீல் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன ஆப்ஷன் வருது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே. ஸோ ரொட்டீன். யோர் ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வந்திருக்கு சார். நீங்கள் இதில் முதல்ல இன்வெஸ்ட் பண்ணீங்க. ஓகே. ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸில் முதல்ல நான் இன்வெஸ்ட் பண்ணது 1 லட்சம் ரூபாய். நான் ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் தான் ஆரம்பித்தேன் கல்பாக்கத்தில். 1 லட்ச ரூபா, 4 டேபிள், 16 சீட்டர், அப்படி தான் நான் ஆரம்பித்தேன். இன்றைக்கி கிரேஸ் ஆஃப் காட், அல்லாவோட கிருபையில் 400 பேர் வேலை செய்கிறாங்க. 15 பிரான்ச் இருக்குது. ஒவ்வொரு பிரான்ச்சும் 250லேருந்து 300 சீட்டரு. ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ண இடம் வந்து வாடகைக்கு எடுத்த இடம். அதையே நான் சொந்தமாக எடுத்துட்டேன் புதுப்பட்டினத்தில், அதாவது கல்பாக்கம்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல இன்றைக்கி 200 சீட்டரில் ஒரு நல்ல பெரிய ஓன் பிளேஸில் பெரிய ரெஸ்டாரண்ட்டாக ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ இருக்கவங்க இமீடியட் சக்ஸஸ், இமீடியட் க்ரோத், அதை நோக்கி தான் அவங்களுடைய லைஃப் அப்படிங்கிறது போயிட்டுருக்கு. ஸோ உங்களோட ஜேர்னிலேருந்து ஷார்ட் கட்டே கிடையாது. இது ரஜினிகாந்தோட படம் கிடையாது. இது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண உடனே ஒரே பாட்டில் கொடியூசர்னா அது நடக்கவே நடக்காது. ஹார்ட் ஒர்க் பண்ணோம். குறைஞ்சது ஒரு 8லேருந்து 10 வருஷம் உழைப்பை போட்டுக்கிட்டே இருந்தால் தான் டெய்லி மார்னிங் நீங்கள் இன்றைக்கி தான் நம்ம கடையை திறக்கிறோம், இன்றைக்கி தான் நம்ம பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறோன்னு நீங்கள் வேலை செஞ்சால் மட்டும்தான் நீங்கள் உங்கள் டெஸ்டினேஷனை நீங்கள் ரீச் பண்ண முடியும், நீங்கள் சக்ஸஸ் ஆக முடியும். ஷார்ட்கட்டில் நடக்கவே நடக்காது. நேர்மையா, நாணயமா, லீகலாக நீங்கள் பிஸ்னஸில் ஷார்ட்கட்டில் சக்ஸஸ் ஆகவே முடியாது. ஓகே சார், இன்னும் ஒரே ஒரு ஆப்ஷன் பார்த்துடலாம். Financial rule you never break அப்படின்னு வந்திருக்கு சார். எனக்கு முதல்ல இது வந்தா நல்லா இருக்கும்னு எதிர்பார்த்தேன். எங்க அப்பா சொல்லி கொடுத்த ஒரு விஷயங்க. என்ன சொன்னார்னா, நீ உன்னோடைய பிஸ்னஸ்ல வர்ற பணத்தை எந்த காரணத்தை கொண்டும் ரொட்டேஷன் பண்ணக்கூடாது, வேற எதுவும் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. அதுல ஒவ்வொரு மாதமும் உனக்கு எவ்வளவு லாபம் கிடைக்குதோ அந்த லாபத்துல நீ என்ன வேணா பண்ணிக்கோ. ஆனா மொத்த பணம், உதாரணத்துக்கு கோடிக்கணக்கில், நான் தைரியமா சொல்லுவேன், ஏன்னா நான் இன்கம் டேக்ஸ், ஜிஎஸ்டி எல்லாமே பண்றேன். கோடிக்கணக்கில் ஒவ்வொரு மாசமும் பிசினஸ் எனக்கு நடக்குது, க்ரோர்ஸ்ல நடக்குது. இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி வருது, ஒரு 3 மாசம் நான் வந்து சேலரிஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணி, வெண்டர்ஸோட பேமெண்ட்லாம் ஸ்டாப் பண்ணேன்னு வைங்களேன், ஒரு பெரிய, இப்போ சுந்தர் சார் மாதிரி ஒரு கார் என்னால் வாங்க முடியும். பிஆர் சுந்தர் இப்போ வீடு வச்சிருக்காரு விஜய் வீட்டு பக்கத்துல, அந்த மாதிரி ஒரு வீடு என்னால் வாங்க, கோடிக்கணக்கில் எனக்கு ஃபண்டு வந்துடும், வாங்கிடலாம். ஆனால் அது பேமெண்ட் சம்பளம் கொடுக்கலனாலோ, வெண்டர்ஸுக்கு பேமெண்ட் கொடுக்கலனாலோ கெட்ட பேர் ஆகிடும். அப்பா சொன்னது, வேர்வை கீழே சிந்தறதுக்கு முன்னாடி வேலை செஞ்சவங்களோட சம்பளத்தை கொடுத்துடணும். அதே மாதிரி வெண்டர்ஸ் உனக்கு வியாபாரம் ஆகுதோ ஆகலையோ, நீ லாபம் சம்பாதிக்கலையோ, சப்ளை பண்றாங்கல்ல, க்ரோசரி சப்ளை பண்றாங்க, மீட் சப்ளை பண்றாங்க, ரைஸ் சப்ளை பண்றாங்க, அவங்களுக்கு இம்மீடியட்டா நீ பேமெண்ட் கொடுத்துடணும் இப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கம்மா. அதனால ஃபினான்ஸ் ரூல் ஐ நெவர் பிரேக் இஸ், கிரெடிட் பர்ச்சேஸ் பண்றதே கிடையாது வெண்டர்ஸ் கிட்ட. சம்பள நாளுக்கு ஒரு நாள் கூட தள்ளி இது வரைக்கும் 15 வருஷத்துல என்னோட ஸ்டாஃப்ஸ்க்கு பே பண்ணது கிடையாது. சரி, இப்போ பிசினஸ்ல இருந்து வர பணத்தை வந்து நம்ம வந்து டச் பண்ணக்கூடாது, ஒன்லி லாபத்தை மட்டும் தான் எடுக்கணும்னு சொல்லியிருந்தீங்க. இதுல வந்து ஒரு சின்ன கொஸ்டின் சார். இப்போ ரொம்ப நிறைய பேமெண்ட் பார்க்குறவங்களுக்கு வந்து அது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கலாம். ஒருவேளை நான் வந்து சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் தான் பண்ணிட்டு இருக்கேன், என்னால் வந்து வேற ஆப்ஷன் இல்லை, இதில் இருக்கிறத எடுத்து நான் இங்கே போட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட்டத்தை தாண்டி தான் வரும் இல்லையா? அவங்களுக்கு என்ன பண்ணலாம்? சீக்கிரம் கடை மூடிடுவீங்க. நீங்க அசல்ல கை வச்சிங்கன்னா நீங்க போண்டி தான், காலி ஆயிடுவீங்க. இப்பயே சொல்லிடுறேன், அதுக்கு நீங்க ஆரம்பிக்கவே வேண்டியதில்லை. லாபத்துல என்ன வேணா பண்ணிக்கோங்க, அசலை தொடவே கூடாது. ஆரம்பத்துலலாம் நீங்க பேக்கப் வச்சிருக்கணும். ஃபினான்ஸ் ஆரம்பத்துலலாம் செலருக்கு வந்து டே 1லேருந்தே பிஸ்னஸ் டேக் ஆஃப் ஆகிடுமா. செலருக்கு இட் வில் டேக் சம் டைம், 7 months 8 months 9 months 1 year ஆகும். ஸோ பேக்கப்புக்கு நீங்கள் 1 கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 50 lakhs ஆகுது பேக்கப் வச்சிருக்கணும். மாத செலவுக்கு, வாடகை கொடுக்கறதுக்கும் சம்பளம் கொடுக்கறதுக்கும் மற்ற செலவுகளுக்கு கொடுக்கறதுக்கு நீங்கள் பேக்கப் வச்சிருக்கணும். பேக்கப்பே இல்லைன்னா நீங்கள் ரிஸ்கில் மாட்டிப்பீங்க. சூப்பர் சார். அடுத்ததான் நம்ம வந்து அடுத்த செக்மெண்ட்டுக்கு போயிடுவோம் வாங்க. சரி, இப்போ என்கிட்ட வந்து சில செட் ஆஃப் கார்ட்ஸ் இருக்கு. நீங்கள் ஒரு கார்டு எடுக்க போறீங்க. அந்த கார்டில் இருக்க சினாரியோ பேஸ் பண்ணி உங்களோட கொஸ்டின் இருக்க போகுது. லெஃப்ட்
லெஃப்ட் ஹேண்டர், அதனால தான் லெஃப்ட்ல எடுக்கிறேன். நீங்க எதுவும் தப்பா நினைக்காதீங்க. ஸோ நீங்கள் எடுத்திருக்க இந்த கார்டில் வந்திருக்கக்கூடிய ஒரு சினாரியோ அப்படிங்கிறது, நீங்கள் ஒரு கிரியேட்டிவான ஆர்டிஸ்ட். உங்களுடைய இன்கம் அப்படிங்கிறது உங்களுடைய அந்த ஆர்ட் வந்து செல் ஆகிறத பொறுத்து தான் இருக்குது. ஸ்டேபிளான இன்கம் அப்படிங்கிறது கிடையாது. சம்டைம்ஸ் உங்களுக்கு 5,000 வரலாம், சம்டைம்ஸ் 50,000 வரலாம். நோ ப்ரெடிக்டபிள் இன்கம். இந்த இன்கம்மை வச்சு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியோ இல்லை வேறு ஏதாவது இதில் பிஸ்னஸில் பண்ணியோ 1 crore அப்படிங்கிற டார்கெட்டை ரீச் பண்ணும் அப்படின்னா உங்களுடைய மெத்தட் என்னவாக இருக்கும்? என் சிஸ்டர் ஆக்சுவலி ஒரு இன்டர்நேஷ்னல் ஆர்டிஸ்ட்டுங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, முதல்ல ஒரு ஸ்கூலில் ஆர்ட் டீச்சராக ஒர்க் பண்ணாங்க. ஆர்ட் டீச்சராக ஒர்க் பண்ணது சின்ன சம்பளத்துக்கு, நீ சொன்ன மாதிரி 5,000 சம்பளத்துக்கு ஆர்ட் டீச்சராக ஒர்க் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, இது வந்து நான் சொல்கிறது முதல்ல சென்னையில் ஆர்ட் டீச்சராக ஒர்க் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வெளிநாடுகளில் ஏதாவது ஆர்ட்டுக்கு வாய்ப்பு இருக்கான்னு ரொம்ப பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. நண்பர்கள்கிட்ட, துபாயில் இருக்கிற நண்பர்கள்கிட்ட, யூஎஸில் இருக்கிற நண்பர்கிட்ட, யூகே யூரோப்பில் இருக்கிற நண்பர்கிட்டலாம் நான் ஒரு ஆர்டிஸ்ட்டு, அங்கே உள்ள ஸ்கூல்ஸில் ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமான்னு கொஞ்சம் எனக்கு பாருங்கன்னு விடாமல் நல்லா கேட்டுக்கோங்க, விடாமல் டெய்லி இதே ஒரு வேலையாக அவங்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஷி டிட்ன்ட் கிவ் அப். பல வருஷம் ஆச்சு. அவங்க பேர் ருக்ஸீனா. நீங்கள் போய் பாருங்க அவங்களுக்கு இன்ஸ்டாகிராமில். ஷீ இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆர்டிஸ்ட் இன் த வேர்ல்டு டுடே. விடாமல் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் துபாயில் அவங்களுக்கு ஒரு வேலை கிடைச்சது. துபாயில் ஒரு ஸ்கூலில் ஆர்டிஸ்டாக வேலை கிடைச்சது. அங்கே போய் அவங்க ஆர்ட் மட்டும் இல்லை, அந்த ஆர்ட்லேயே தெரப்பி, இந்த உடம்பு சரியில்லாத பிள்ளைங்களாம் இருக்காங்க இல்லையா, அந்த கோர்ஸ் அவங்க படிச்சுக்கிட்டு ஆர்ட்டில் தெரப்பி ஆனாங்க. அதில் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டாங்க. அங்கே அரபு நாட்டில் உள்ள பிள்ளைங்க, அரசர்கள்லாம் இருக்காங்களா, ராஜாக்கள்லாம், அவங்களுடைய பேர பிள்ளைங்க எல்லாம் இவங்களோட ஸ்டூடெண்ட்டாக மாறினாங்க. ஆனால் சம்பளத்துக்கு தான். எவ்வளோ பெரிய ஆள் வந்தாலும் அந்த சம்பளம் மட்டும்தான் அவங்களுக்கு கிடைச்சது. அந்த இந்தியன் ருபீஸில் ஒரு 1 lakhன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே 10,000 சம்பளம் வாங்கிட்டு இருந்தாங்க. அங்கே போய் எவ்வளோ வாங்கினாங்க? 1 lakh. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அதோட சும்மா இல்லை, அவங்க சொந்தமாக ஒரு ஆர்ட் கேலரி ஆரம்பிச்சாங்க துபாயில். இன்னைக்கு யூஏஇலேயே மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் ஆர்டிஸ்ட், மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் ஆர்ட் கேலரி அவங்களுக்கு தான். அவங்க எனக்கு தெரிஞ்ச ஆரம்பத்தில் அவங்களோட ஆர்ட் 5,000 10,000 வித்துட்டு இருந்த ஆர்ட், இன்னைக்கு அவங்களோட ஆர்ட் சொந்தமாக ஆர்ட் கேலரி ஆரம்பிச்சு அங்கே பிள்ளைங்களுக்கு, துபாயில் இருக்கிற அரபு பிள்ளைகளுக்கு, இந்திய பிள்ளைகளுக்கு, வெளிநாட்டு பிள்ளைகளுக்கெல்லாம் ஆர்ட் சொல்லிக் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அங்கே ஆர்ட் கேலரியில் ஷோ நடக்கும். அந்த ஷோவில் வந்து 5 லட்சம், நான் கண்ணால் பார்த்தேன் அவங்களோட ஆர்ட் 5 லட்சம் 10 லட்சம் 20 லட்சம் போயிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்ச மாதம் அவங்க கோடிகள்லேயே சம்பாதிக்கிறாங்க. ஸோ என்னுடைய ஓன் சிஸ்டரு சும்மா இங்கே 10,000 சம்பளத்துக்கு, உங்களுக்கு கூட ஐடியா கொடுக்குறேன், வெளிநாட்டிலலாம் மீடியாவில் வாய்ப்பு கிடைச்சா கிளம்பிடுங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க வெளியே போய் அவங்கள ப்ரூவ் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, சொந்தமாக ஆரம்பித்து இன்னைக்கு கோடிகளில் சம்பாதிக்கிறாங்க. இன்னைக்கு வேர்ல்டில் ஒன் ஆஃப் த லீடிங் ஆர்டிஸ்டாக இன்னைக்கு கலக்கிட்டு இருக்காங்க. ஃபைனலாக நம்ம வந்து இந்த பவுல் ரவுண்ட் போகிறோம். சரி, இப்போ இதுல இருந்து நீங்க எனக்கு ஒரு பேப்பர் எடுத்து கொடுப்பீங்க. அந்த பேப்பர்ல இருக்கிறத வச்சு நம்மளோட क्वेश्चन ஓகே, எடுத்து கொடுத்துறேன். ஸோ நீங்க எடுத்து கொடுத்துருக்க இந்த பேப்பர்ல வந்திருக்கிறது, ஒரு கார்ப்பரேட் மேனேஜர், அவரோட 40sல இருக்கிறார். அவர் வந்து உங்களை மீட் பண்றார். நீங்க அவருக்கு என்ன அட்வைஸ் சொல்வீங்க? என்ன அட்வைஸ்? கார்ப்பரேட் மேனேஜரா? ஓகே. ஏன்பா இன்னும் நீ வேலை செஞ்சுட்டு இருக்க? இன்னுமா சம்பளத்துக்கு வேலை செய்கிற? முதல்ல இவ்வளோ அனுபவம் இருக்குது, இவ்வளோ திறமை இருக்குது, நீ சொந்தமாக ஏதாவது ஆரம்பிப்பா, லைஃப்பில் ரிஸ்க் எடுப்பா. லைஃப் ஒரே ஒரு லைஃப் தான், எப்படியும் நம்ம சாக தான் போகிறோம். ரிஸ்க் எடு. நீ ஏன் இன்னும் வாடகை வீட்டில் இருக்க? நீ ரிஸ்க் எடுத்து சொந்தமாக பிஸ்னஸ், நீ முதலாளிக்கே சம்பாதிச்சு கொடுத்துட்ருக்க, நீ சொந்தமாக ஆரம்பி. உனக்கு இவ்வளோ நாலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. உன்னுடைய நாலேஜுக்கும் எக்ஸ்பீரியன்ஸுக்கும் உன்னோட ஐடியா மேலேயும் உனக்கு நம்பிக்கை இருந்தால் இன்வெஸ்டர்ஸ் தேடி உங்களை வருவாங்க. பணம் வச்சுக்கிட்டு நிறைய பேர் இருக்காங்க, ஐடியா ஏதாவது வருமா, பிஸ்னஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு. இப்போ இனிமேல் நீ விட்டுனா வேஸ்ட்டு. நீ வந்து சைக்கிளை இவ்வளோ வருஷம் ஸ்டாண்டு போட்டுக்கிட்டு ஓட்டிக்கிட்டு இருக்க. சைக்கிளை ஸ்டாண்டு போட்டுக்கிட்டு ஓட்டினா என்ன ஆகும்? அங்கேயே தான் சார் இருக்கும். அங்கேயே தான் இருக்கும். டயர்டாயிடுவோம், வயசாயிடும். ஆனால் எங்கேயுமே போயிருக்க மாட்டோம். அதே மாதிரி தான் நீ 40 வயசாகியும் மற்றவனுக்கு சம்பாதிச்சு கொடுக்கறதுலையே பிஸியாக இருந்தா நீ டயர்டாயிடுவே, வயசாயிடுவே. நீ வாங்கின கடன்லாம் அப்புறம் அடைக்கிறதுக்கு முன்னாடியே நீ ரிட்டையர் ஆகிடுவே. அப்புறம் பசங்க கடனை தான் வச்சுட்டு போயிருக்கியான்னு அசிங்கமாக கேட்பாங்க. அதுக்கு பதில் பிஸ்னஸ், ரிஸ்க், லைஃப் ஒரு லைஃப், ரிஸ்க் எடு, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணு. சக்ஸஸ் ஆகும் ஆகாது, இது 2 ஒன்று தானே. ஆகலான்னா வேற ஏதாவது ட்ரை பண்ணு, பிஸ்னஸ் பண்ணு அப்படின்னு சொல்லுவேன். தேங்க்யூ ஸோ மச் சார். நம்மளோட ரெட் கார்பெட்ல பார்ட்டிசிபேட் பண்ணி நிறைய விஷயங்கள் எங்களுக்காக ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.